ரம்யாவை போயிட்டு சரவணனும் அவங்க அம்மாவும் மீட் பண்ணுறாங்க. நீ என் வீட்டுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு மருமகளாக வரதுக்கு அப்படி இப்படி கமிஷனராக ஆகிட்ட கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த டைரி சொல்லிச்சுன்னா அது இருந்த டைரியை வந்துட்டு இவங்க எடுத்து எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ரம்யா கிட்ட காமிக்கிறாங்க. ரம்யா அது தெரிஞ்சோன்னா இங்கே 3 பேருக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்த ரகசியம் இப்போ வந்துட்டு கார்த்திக்கோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிச்சு. நம்மளோட காதலுக்கான டைரி மொத்தத்தையும் வந்துட்டு அந்த டைரி எழுதி வச்சுருந்த எல்லாத்தையும் கொளுத்துற அளவுக்கு போயிட்டு அந்த அன்னத்துக்காக உனக்கு இருக்குது இதுக்கப்புறம்ட்டு கார்த்திகை பழி வாங்கணுன்ட்டு நினைக்கிறாங்க ரம்யா. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட அன்பில் ரொம்பவே திக்குமுக்காடி போகிறாங்க நம்மளோட அண்ணன். மருதாணியெல்லாம் வச்சுருக்காங்க, அதை ஃபோனில் காமிக்கிறாங்க கார்த்திக்கிட்ட. கார்த்திக் அதை பார்த்து ரசிச்சுட்டு சந்தோஷப்பட்டு உலகத்துலேயே யாருக்குமே இவ்வளோ சிறந்திருக்காது மருதாணி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ரம்யா கூட எங்கேயோ போயிட்டுருக்காரு கார்த்திக் காரில். ஓட்டிகிட்டு போகும்போது திடீர்னு ஜீப் நின்றுச்சு, கொஞ்சம் தள்ளி விடுங்கன்ற மாதிரி கார்த்திக்கிட்ட சொல்ல கார்த்திக்கும் போயிட்டு தள்ளி விடுறாரு. அப்போ மயக்கம் வர மாதிரி ஆகி அப்படிங்கி கீழே விழுந்துடுறாரு. கரெக்டாக அண்ணன் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவர் அட்டன் பண்ண வர நேரத்தில் அப்படியே மயங்கிடுறாரு. அட்டன் பண்ணி கீழே விழுந்துடுது ஃபோனு. கரெக்டாக திரும்பி இருக்கனால பேக் கேமரா ஆன் ஆகிடுது. வீடியோவில் வந்துட்டு கரெக்டாக ரம்யா வந்து நிற்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நம்ம காதலெல்லாம் எழுதி வச்சுன்னா அந்த டைரி வச்சுருப்பேன் அந்த அன்னத்துக்காக, உன்னை இதுக்கப்புறம் நான் பழி வாங்குவேன்டா அப்படின்ற நோக்கில் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் அண்ணன் கேட்டுடுறாங்க. அண்ணத்தோட பிரியிலேருந்து கார்த்திகை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, அதாவது ரம்யாவோட பிடியிலேருந்து அண்ணன் எப்படி காப்பாற்ற போகிறாங்க கார்த்திகன்றதை பார்க்கலாம். அவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. அடுத்தது ரம்யா என்ன ட்விஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒரு வேளை சரவணனை கல்யாணம் பண்ண வந்து கார்த்திகையும் அண்ணத்தையும் பழி வாங்குவாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.